உங்களுக்குலாம் தெரியணும், ஐசிஐ வந்து ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒன்று கொடுப்பாங்க. ஆர்டிபின்னு பேர். இப்போ நம்ம வந்து செப்டம்பர் 24 ஆர்டிபியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னா, இந்த டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும். உங்களோட சைடில் இதை நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த ஐசிஐ வந்து இந்த ஆர்டிபியை கொடுக்குறாங்க. ஸோ வந்து இப்போ மானசீகமாக நம்ம டெஸ்ட் எழுதுறோம். அதாவது கொஸ்டின் நான் படிப்பேன், நீங்கள் வந்து எனக்கு ஆன்சர் சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் அது என்ன ஃபார்மேட்டில் எழுதினா நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். சரியா? சார் எனக்கு இந்த கொஸ்டினே புரியல சார், இது எனக்கு எனக்கு தோண மாட்டேங்குது சார் இதோட ஆன்சர் அப்படின்னாலும் எனக்கு சொல்லணும். ஏன் உனக்கு தோணல, என்ன பிரச்சனைன்றதையும் நான் சொல்லுவேன். சரியா? எவ்ரிவன் ரெடி? சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் லா, வாட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் லா? ரத்னவேல் ஆன்சர் சொல்லுதுக்கு. Law is a set of rules and regulations, sir. யா, Process of இட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆப்ளிகேஷன், டியூட்டிஸ். ஓகே, அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு பில் ரெடி பண்ணுவாங்க சார். அது பார்லிமெண்ட் போகும். தென் பார்லிமெண்ட்ல இருந்து லோக்சபா, ராஜ்யசபா. ஃபர்ஸ்ட் பில் கொண்டு வருவாங்க, பில் எடுத்துட்டு ஆமா சார். வருவாங்க, அதை வந்து பார்லிமெண்ட்டை பிரசன்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது லோக்சபால மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு போகும், ராஜ்யசபால மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் போகும் சார். பிரசிடென்ட் பிரசிடென்ட் போகும், டைம்ல இருந்து பார்த்துட்டு படிச்சுட்டு அவங்க சைன் அவர் சைன் கொடுத்துருவாங்க. பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அபிஷியல் அதுக்கப்புறம் கெசெட்ல இருக்கும். அபிஷியல் கெசெட்ல இருக்கும் சார். அஃபிஷியல் கெசெட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல ஒரு அபிஷியல் கெசெட் இம்ப்ளிமெண்டேஷன் டேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கேம் இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்ட். டேட்ல இருந்து அது லாவா மாறிடும். எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இன் த ஃபாலோயிங் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே சிந்துஜா, இதுக்கு நீ பதில் சொல்ல ட்ரை பண்ணு. ராகுல் கான்ட்ராக்ட்ஸ் வித் பானு, த ஓனர் ஆஃப் ஃபேக்டரி, ஃபார் சப்ளை ஆஃப் 10 tons of sugars. But before supply is effected, the factory catches fire and everything is destroyed. Come on, Sindhuja, answer this. What type of agreement or contract it is? The Ilkiya supervening Sindhuja, impossibility. The சொல்லு. supervening impossibility. Void தான் சொல்லணும். Impossibility Ah, வந்தா ultimate என்ன ஆகுது? void. Next வந்து வெயிட் பண்ண வரேன், uniform. கொஸ்டின் படிக்கிறேன். Coolie in uniform picks up the luggage of Rohan to be carried out of railway station without being asked by Rohan, and Rohan allows him to do so. What is the type of agreement or contract? Implied வரும். Implied. இதுக்கு வந்து நீ ஒரு ரீசன் எழுதணும். சரியா? சும்மா வந்து இம்ப்ளைட் எழுதினா போறாது. வாய்ட்னா ஏன் வாய்டு, ஏன்னா அது சூப்பர் நீங்க இம்பாசிபிலிட்டி ஆகுது. ஓகே, அது மாதிரி எழுதணும். இது வந்து Impliedனா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நம்ம சப்ஜெக்ட் என்ன? ப்ராப்பர்ட்டி, இந்த வார்த்தை வரணும். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் எழுதணும். என்ன யாராவது கேச வந்தீங்களா தானா? சார் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்க்குனா எப்படி அந்த ரீசன் எழுதணும் சார்? ஆமா, இம்ப்ளைடு திஸ், அதாவது இவன் சைலண்டா இருக்கான் அவன் தூக்கிட்டு போறதுனால. ஓகே, அப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற அக்செப்ட் மாதிரி பண்ண, டீம்ட் எழுதணுமா? அக்செப்டன்ஸ் அது அப்படின்ற மாதிரி எழுதணும். So if Rohan allowed the coolie to picks up, it is like an implied contract, implied acceptance. Hence, Rohan has to pay the amount. Obligation of finder of lost goods to return them to the true owner. Sindhuja, சார் அந்த குவாசி கான்ட்ராக்ட்ல. quasi contract, bailment. Okay, it is the duty of the finder to return the goods to the true owner, though there is no real contract between them. அடுத்தது, Amit, a minor studying in a college, on 1st July 23, he took a loan of rupees 1 lakh from Bhavesh for payment of his college fees to purchase books. அதாவது காலேஜ் ஃபீஸும் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவும் 1 lakh வாங்கியிருக்கான். And agreed to repay on 31st December 2023. Amit possess assets worth 9 lakh rupees. ஸோ அந்த மைனர் ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்கான். எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தான். மைனருக்கு 9 லட்சம் ரூபாய்க்கு வேல்யூவான சொத்து இருக்குது. ஆன் டியூ டேட், அமித் ஃபெயில்ஸ் டு பே பேக் த லோன் டு பாவேஷ். பாவேஷ் now wants to recover the loan from the Amit's asset. Referring to the provisions of the Indian Contract Act, whether Bhavesh would succeed. Sweta? எஸ், பிகாஸ் அது வந்து அவங்க லக்ஸுரி பர்பஸ்க்காக வாங்காம அவங்களுடைய
இதுக்காக வாங்குனதுனால ரீபே எப்படி பண்ணுவாங்க. எழுதினா மார்க் தருவாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1, எஸ்ஓ நோவோ ஃபர்ஸ்ட் சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் எப்படி சொல்லணும்னா, இது வந்து மைனர் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்பிட்டன்ட் பர்சன் தான் கான்ட்ராக்ட் என்டர் பண்ண முடியும். மைனர் கான்ட்ராக்ட் என்ன பண்ணா வாய்ட் ஆயிடும். வாய்ட் ஆபினிஷியோ அப்படின்றத எழுதணும். ஆனா மைனர் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணலாம் ஃபார் நெசரிஸ். எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் நெசரிஸ் அப்படின்றத எழுதணும். இது ரெண்டும் ப்ரொவிஷன்ஸ்ல எழுதி முடிக்கணும். இப்போ நான் சொன்னதை அதுக்கப்புறம் அனாலிசிஸ். இந்த கிவன் கேஸ், ஓகே, அமித் அ மைனர் borrowed 1 lakh rupees from the Bhavesh for the education purpose, which is a valid contract, though Amit is a minor. If Amit fails to pay the amount, Bhavesh can recover that 1 lakh rupees from the assets of Amit because it is taken on education purpose. Hence, Bhavesh should succeed அப்படின்னு எண்ட்ல முடிக்கணும். புரிஞ்சுதா இல்லையா? அது கன்க்ளூஷன். இப்படி எழுதுனா மார்க். நான் பாருங்க சார், பாவேஷ் கேன் சக்சீட் எழுதிட்டேன் சார், ஏன்னா சார் எனக்கு 4 மார்க் கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் கரெக்ட் தான். எம்சிக்யூ இல்லையே இது, இழுத்து எழுதணும் ஒரு பேஜுக்கு. இப்போ 2 பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டியுமே சொல்லணுமா சார்? என்ன 2 பாசிபிலிட்டி? இஃப் சப்போஸ் அது இந்த ஒரு கான்ட்ராக்ட் லக்ஸுரி ஒன்னு இது அப்படின்ற மாதிரி இருந்தா ஆமா, அப்ப ரெண்டுத்தையும் எழுதணும். Sir, claim for necessaries incompetent to contractors. ஆமா, காம்பிட்டன்ட் பார்ட்டிஸ் கிளைம் ஃபார் நெசசரிஸ் பண்ணலாம். எஸ். அடுத்தது மிஸ்டர் ஷியாம் agreed, aged 58 years, was employed in government department. He was going to retire after 2 years. அப்படின்னா அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு அதே அவங்க கொடுத்துட்டானே அங்கே தான் 58 வயசு இருக்குது. அபவுட் ரிட்டையர்னா அப்போ 60 வயசுல ரிட்டையர் ஆவார இருக்கும். மிஸ்டர் தேவ் மேட் அ ப்ரப்போசல் டு மிஸ்டர் ஷியாம் டு அப்ளை ஃபார் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், ஓகே, ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட் ஸோ தட் தேவ் கேன் பி அப்பாயிண்டட் இன் ஹிஸ் பிளேஸ். ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு, ஆனால் அவருக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, சார் நீங்கள் இப்போவே ரிட்டையர் ஆகிடுங்க ஸோ தட் அந்த வேலை எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. மேபி அவர் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கார் போல இருக்கு. தேவ் ஆஃபர்ட் ஹிம் சம் ஆஃப் rupees 10 lakh rupees டு இன்டியூஸ் him டு ரிட்டையர். ஐயோ, இதுதான் லஞ்சம். இது என்னது? இது லஞ்சம் கொடுக்கறதுக்கு பேர் என்ன? கான்ட்ராக்ட்ல அப்போஸ் டு பப்ளிக் பாலிசி. இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. அந்த வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Mr. Shyam refused in the first instance, நல்லவன். But when he evaluated the amount offered, பத்தியா நல்லவனா இருந்தாலும் காசு பெருசா இருக்கேப்பா, it is just double of his cumulative remuneration to be received, okay, in the tenure of 2 years. Super. He agreed to receive the consideration and accepted the agreement so that he will retire, voluntary retirement எடுக்க போறான். First, whether the above agreement is valid அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, agreement which are entered where it is having the effect of opposed to public policy எல்லாம் void. அதே மாதிரி இந்த ஆள் வந்து இது வந்து சேல் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ்னு வரும். சேல் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ், கவர்மெண்ட் வேலையில் கவர்மெண்ட் வேலை காசு வாங்கிட்டு வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அதுவும் வந்து void. ஓகே, ஸோ இந்த கிவன் கேஸ் இவன் ஆஃபர் பண்ணியிருக்கான், இதை வாங்கிட்டு இவன் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் போகிறது void. ஓகேவா? இது வாய்டுன்னு சொல்லணுமா இல்லீகல்னு சொல்லணுமா? இல்லீகல் தான். சரியா? ஃபர்ஸ்ட் வாய்டுன்னு எழுதுங்க, அப்புறம் இடத்துல இல்லீகல்னு எழுதுங்க. அடுத்தது, வாட் வில் பி ரைட்ஸ் with the promisor in the following cases under Indian Contract Act? Sunil promised to bring back Jatin to life again. செத்து போயிட்டான் போல இருக்கு ஜத்தின்றவன். ஸோ ஒருத்தன் வந்து செத்தவன் உயிரோட இருப்போன்றான். சொல்லு. Void, impossibility. Aman agreed to sell 50 kgs of apples to Raman. The loaded truck left for delivery on 15th March, but due to riots, it in between, reached on 19th March. Okay, 15th March delivery பண்ணினோம், 19th March, due to which the apples were rotten.
சார் பெரிஷபிள் குட்ஸ்ன்றதுனால டைம் வந்து கரெக்டான டைம்ஸ் இருக்கு. என்ன கொஸ்டின் சொல்லுங்க. ரைட்ஸ் ஆஃப் த ப்ராமிசர்ஸ். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் வித் ரீசன் கேட்டிருக்கான். கிளைம் பண்ண முடியுமா காசை? இல்ல சார், ரியாட்ஸ் தானே சார் இருக்கா, பியாண்ட் த கண்டம்னேஷன் ஆஃப் த பார்ட்டிஸ், அவங்களோட கண்ட்ரோல் இல்லாம இருக்கு சார். அவன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், நான் வித்துருக்கலாம்ல நடுவுல. ஆமாம் சார், விட்டுருக்கலாம். பெரிஷபிள் குட்ஸ் செக்ஷன் அவன் 169. வந்து மிட்டிகேட் பண்ணிருக்கணும்ல, அவன் வித்துட்டு கொஞ்சமாவது மிட்டிகேட் பண்ணிருக்கணும். இது வந்து என்ன சொல்லுவ, லைக் வாட் வில் யூ டெல்? ஸோ ராமன் கேன் கிளைம் மணி ஃப்ரம் அம்மனா இல்லையா, எனக்கு அது சொல்லு. எஸ் சார், பண்ணலாம் சார். Artist promised to paint on fixed date for a fixed amount, but met with an accident, lost both hands. வாய்ட் ஆயிடும் சார் கான்ட்ராக்ட். Void ஆயிடும். பெர்ஃபார்ம் பண்ண சொல்ல முடியாதுல்ல. So he cannot ask to perform the promise. Abhishek entered into contract of import of toys from China, but due to disturbance in the relationship of both the countries, the imports from China were banned. Illegal, sir. ட்ரேடிங் வித் எனிமி ஆயிடும் சார், கான்ட்ராக்ட் ஃப்ரீஸ் ஆயிடும். டேய், கான்ட்ராக்ட் ஃப்ரீஸ் ஆயிடும்ன்ற வார்த்தை எழுதுவியா என்ன? எப்படி எழுதுவ? சார் சப்சீக்வெண்ட் இல்லீகாலிட்டி சார், ஏன்னா அப்புறம் நடக்குதுனால கான்ட்ராக்ட் அப்புறம். இந்த கொஸ்டினை எப்படி எழுதணும்னு பாருங்க, அதான் ஆன்சர். ஓகேவா? மெயினே அதான். சி, நம்ம ஏதோ எழுதுறோம், லைக் நமக்கு ஏதோ புரிஞ்சு வச்சிருக்கோம், ஆனா அவன் என்ன எதிர்பார்க்கறான்றது பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கான்ட்ராக்ட் கம் வாய்ஸ்ன்னு சொல்லியாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் என்ன சொல்றான்? டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஆப்பிள் should have reached Raman already rotten the contract discharge destruction of subject matterன்னு சொல்றான். சி, இங்க பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பிகம்ஸ் கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ்னு சொல்றான். இதுதான் ஹைலைட். சி, இந்த ஆப்பிள்ஸ் டைம்குள்ள சப்ளை பண்ணிருக்கணும். By the time apples reaches Raman, they were already rotten. The contract is discharged னு சொல்றான். இப்படி முடிக்கவே கூடாது. இத ஏதாவது ஒரு முடிவு வரணும்ல. வாட் இஸ் த ரைட்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ் தானே கேட்டிருக்கான் அவன். we can claim the வேல்யூன்ற மாதிரி தான் முடிக்கணும். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவனுக்கு 2 கையும் போயிடுச்சு. ஓகே, அதாவது அவனை வந்து பர்ஃபார்ம் பண்ண சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லணும். ஓகே, ஸோ he cannot claim அப்படின்ற மாதிரி முடிக்கணும். The contract is discharged without performance because subsequent illegality. அதாவது இவன் அவன்கிட்ட கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் முடிக்கணும், பிகாஸ் சப்சிக்வெண்ட் இல்லீகாலிட்டி வந்துருச்சு. இந்த செகண்ட் கொஸ்டின் மட்டும்தான் ஒரு கன்க்ளூஷன் இல்லாமல் முடிச்சிருக்காங்க. இதுல வந்து அவன் கிளைம் பண்ணலான்ற மாதிரி முடிக்கணும். அடுத்தது, சீமா was running a boutique in New Delhi. She has to deliver some clothes to her friend Kiran, who was putting up an exhibition in Mumbai. Seema delivered the sewing machine and some cloth to railway company to be delivered at some place where the exhibition is to be held. Seema expected to earn an exceptional profit from sale made at this exhibition. However, she did not bring this fact to the notice of the railway authority. அப்படின்னா அர்த்தம், சீமா வந்து ஒரு டெய்லரு. பேசிக்கலி அவ ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறா. அப்போ வந்து அவள் அந்த சூவிங் மிஷினையும் சில க்ளோத்ஸையும் ரயில்வேஸில் கொடுத்து எனக்கு அதை கொண்டு வந்து அங்கே கொடுத்துருங்கன்னு சொல்கிறா. ஆனால் நாங்கள் நிறையா ப்ராஃபிட் சம்பாதிக்க போகிறேன், இது எனக்கு அவ்வளோ முக்கியன்றதுலாம் அவன் சொல்லலை. அவன் என்ன பண்ணியிருப்பான், டிலேவாக கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அவன் மேலே கிளைம் பண்ணியிருப்பான். இப்படி தான் கொஸ்டின் முடிய போகுது. புரியுதா? இதே மாதிரி கொஸ்டின் நம்ம கொஸ்டின் பேங்க்ல கூட இருந்திருக்கோம். ஓகே, ஸோ அவள் வந்து என்ன கேட்கலாம்,
எனக்கு அந்த எக்ஸாம்பிள் அது அந்த ஸ்பெஷல் டேமேஜஸ் கேட்கலாமா ஆர்டினரி டேமேஜஸ் கேட்கலாமான்ற ஆர்டினரி டேமேஜஸ் மட்டும் தான் சார். ஆர்டினரி என்ன டேமேஜ். ரத்னவேல்? ஆர்டினரி டேமேஜஸ் மட்டும் தான் ஆர்டினரி சார். டேமேஜ் தான் கிளைம் முடியும். ஏன் ஆர்டினரி டேமேஜ் கிளைம் பண்ண முடியும்? ஏன்னா ஸ்பெஷல் டேமேஜ் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ் சொல்லவே இல்லை சார். அதை சொல்லவே இல்லைல்ல, அதுதான் விஷயம். ஸோ நம்ம வந்து டேமேஜஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஆர்டினரி டேமேஜ்னா எப்போ வரும், ஸ்பெஷல் டேமேஜ்னா எப்போ வரும்ன்றது டிஃபைன் பண்ணணும். ஸோ டேமேஜ்னா என்னன்னா, இந்த மாதிரி பார்ட்டி ஹானர் பண்ணல, ப்ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வர லாஸை அவங்க கிளைம் பண்ணலான்றது ஆர்டினரி டேமேஜஸ். ஆனால் பார்ட்டிஸ் முன்னாடியே பேசி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பெஷல் டேமேஜ் கிளைம் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த கேஸ்ல சீமா வந்து இந்த மாதிரி புட்டிக் ரன் பண்றா, அவ வந்து ஒரு ஊருக்கு போறா, எக்ஸிபிஷன் ரன் பண்ணா. அங்க வந்து ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங் எக்ஸப்ஷனல் ப்ராஃபிட், பட் இட் ஹாஸ் நாட் பீன் இன்ஃபார்ம் டு ரயில்வே அத்தாரிட்டிஸ். ஹென்ஸ் ஷீ cannot claim the special damages from the railway authorities, which is already explained in இதோ பக்ஸ் அண்ட் டேல்னு ஒரு கேஸ் வருமே, ஹார்ட்லி வெர்சஸ் பக்ஸ். ஹார்ட்லி வெர்சஸ் பக்ஸ் அண்ட் டேல் கேஸ். இது கரெக்டா? அந்த ஷாஃப்ட் கேஸ், ஷாஃப்ட் உடஞ்சு போகும், அந்த மெஷின் இது அந்த ஃபேக்டரியே ஒன்னாதானே நிக்குது. அந்த வெல்டர்கிட்ட போயிட்டு ஃபேக்டரியில் இருக்கிற மொத்த காசும் கேட்டா அவன் என்ன பண்ணுவான்? அவன் பாவம் வெல்டிங் வச்சுன்னு இருக்கிறவன், அவன்கிட்ட போயிட்டு எனக்கு ஃபேக்டரி ரன் பண்ணல, அது ப்ராஃபிட் போச்சுன்னு கேட்டா, வேணா சார் 30 ரூபா வெல்டிங் குத்திங்க, ஒரு 3 ரூபா கம்மியா குத்துக்குங்க, 27 லட்ச ரூபா நஷ்ட வீடு கட்டினா நான் எங்க போறதுன்னு வேணும்னா இந்த கேஸ்ல எங்க சார் எழுதணும்? எழுதணும், கண்டிப்பா எழுதணும். வேணும்னாலாம் இல்ல, எழுதணுமா இல்ல? ஞாபகம் வருதுன்னா கண்டிப்பா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எழுதுங்க, அடுத்தது கேஸ்லா எழுதுங்க, ஓகே, அடுத்தது கன்க்ளூஷன் எழுதுங்க. ப்ரொவிஷன் அனாலிசிஸ் எழுதி கன்க்ளூஷன் எழுதுங்க. ப்ரொவிஷன்ல கேஸ்லாவும் எழுதி. ப்ரொவிஷன் கீழே அடுத்த லைன்ல கேஸ்ல எழுதுங்க. ஓகே சார். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேஸ்ல ஞாபகம் வருதோ எழுதுங்க. என்ன லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் எழுதுங்க, இல்லைன்னா லேண்ட்மார்க் கேஸ் அப்படின்னு எழுதுங்க. Explain any 5 circumstances under which contract need not be performed with the consent of both parties. சொல்லு, எப்பெல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும் கான்ட்ராக்ட்? என்னடா பேன் நிக்கிறீங்க? நோவேஷன், நோவேஷன், ரெசிஷன், ரெசிஷன், lapse of time, sir. நோவேஷன், ரெசிஷன், ரெமிஷன், ஆல்ட்ரேஷன், அதுக்கப்புறம் 4 சொல்லியாச்சு. இது தவிர என்ன இருக்கும்? neglect of என்னம்மா? ஒண்ணுமே கேட்கல. resigns voidable contract sir. ரெசின்ஸ், நோவேஷன், ரெசிஷன், ரெமிஷன், ஆல்ட்ரேஷன், இது 4 வந்து மெயினா வந்துடும். ஓகே, இதுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கான்னு தான் கேட்கறேன். ஐ திங்க் நெக்லிஜென்ஸ்னு ஒரு பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். Yes sir. neglect of promise. மொத்தம் 6 வரும், எனக்கு 5 ஞாபகம் இருக்கு, இன்னொன்று ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. அடுத்தது, சூரஜ் guarantees விகாஸ் for the transaction to be done between விகாஸ் and நிக்கில் during the month of March 2023. அதாவது விகாஸும் நிக்கிலும் தான் பார்ட்டிஸ் டு த கான்ட்ராக்ட், சரியா? சூரஜ்ன்றவன் கேரண்டி கொடுத்துருக்கான் விகாஸுக்கு. விகாஸ் சப்ளைடு கூட்ஸ் ஒர்த் 30,000 rupees and 20,000 rupees to நிக்கில். On one day சூரஜ் டைட் இன் a road accident. அப்படின்னா கேரண்டி கொடுத்தவன் செத்து போயிட்டான். ஸோ இந்த கேஸ் எப்படி முடிய போகுதுன்னா, கேரண்டி கொடுத்தவன் செத்ததுக்கு அப்புறமும் இவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் நடக்க போகுது. அந்த டிரான்சாக்ஷனுக்கு இவன் மேல கிளைம் பண்ணலாமான்ற மாதிரி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஆன்சர் என்ன வரும்? இவன் அதுக்கு பொறுப்பு இல்லைன்ற மாதிரி வரும். claim பண்ண முடியாது. அதாவது சாகத்துக்கு முன்னாடி இருக்கிற கான்ட்ராக்டுக்கு நீ என் மேல கிளைம் பண்ணலாம், செத்ததுக்கு அப்புறம் இருக்கிற கான்ட்ராக்டுக்கு அதாவது என்னோட சொத்து மேல கிளைம் பண்ணலாமான்ற மாதிரி வரும். ஓகே, வராதுன்ற மாதிரி முடிய போகுது நான் நினைக்கிறேன். அதுதான் இருக்கான்னு பார்ப்போம். சூரஜ் died in a road accident on 10/3. Being ignorant of the death of Suraj, Vikas further supplied goods of 40,000 rupees. அப்படின்னா அவன் உயிரோட இருக்கும்போது 30 + 20 50,000 பண்ணியிருக்கான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு 40,000 rupees பண்ணியிருக்கான். On default made by Nikhil on the due dates, Vikas sued the legal heirs of Suraj for recovery of 90,000 rupees. Describe whether the legal heirs has to pay 90,000 rupees. What is the answer? First, guarantee, continuing guarantee பத்தி சொல்லணும். Okay. First provision வந்து section 31. Continuing guarantee comes to an end after surety split, sir.
So when the guarantor dies, the guarantee comes to an end. Whatever the value supplied when the guarantor was alive, his assets is liable to எவ்வளோ வருவா 30 plus 20 50,000 rupees. His assets are liable up to 50,000 rupees to supply பண்ணவன் பேர் என்ன விகாசா, அவனுக்கு liable. But whatever he supplied from 10/3 onwards, his assets are not liable. Hence he can claim only 50,000 rupees but not 90,000 rupees அப்படின்னு முடிக்கணும். சார் என்னம்மா? சார் 45,000 தான் அவரோட அசட் ஒர்த்துன்னு கீழே இருக்கு ஓ, சார். அதுக்கு அடுத்த லைன். ஓகே, ஐ திங்க் இதுல 2 கொஸ்டின் இருக்குமா. இந்த கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஒருவேளை வாட் would be your answer if the assets is only 45,000 rupeesனா 50,000 claim பண்ண முடியாது, 45,000 தான் claim பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முடிக்கணும். ஸோ 2 கன்க்ளூஷன் இருக்கும் இதுக்கு. இந்த சேத்தா சொல்லுவாள்ல இந்த மாதிரி. அடுத்தது, Stephen owns a chicken farm near Gurugram where he breeds them and sells the egg and live chicken to retail shops in Gurugram. Fleming also owns a similar farm near Gurugram doing the same business. ஸோ இந்த கேஸில் 2 பேர் இருக்காங்க. ஸ்டீஃபன்ற ஒருத்தர், ஃப்ளெமிங்ன்ற ஒருத்தர், 2 பேருமே கோழி பண்ண வச்சிருக்காங்க. சரியா, இதான் நடந்திருக்கு. Mr. Fleming had to go back to his native place in Australia for 1 year. He needed money for travel, so he pledged his farm to Stephen for 1 year and a deposit of rupees 25 lakhs and received a deposit. அப்படின்னா ஓகே, இவன் வந்து கோழி பண்ணை அடமானம் வச்சு 25 லட்சம் அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் and went away. At that point of time, the stock of live birds were 1 lakh and the eggs were 10,000. ஸோ 1 லட்சம் கோழியும் 10,000 எக்ஸும் அன்னைக்கு ஸ்டாக் இருந்திருக்கு. அதுதான் அவன் அடமானம் வச்சிருக்கான். The condition was that when Fleming returns, he will repay the deposit and he will take the possession of the farm. Okay. After 1 year, Fleming came back and returned the deposit. அந்த வாங்கின 25 லட்சத்தை கொடுத்துட்டான். At that point of time, ஸ்டாக் வந்து இப்போ எவ்வளோ, 1,09,000 பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் 15,000 எக்ஸு. ஓகே, அதாவது 9,000 பேர்ட்ஸு எக்ஸ்ட்ரா இருக்குது, 5,000 எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ ஸ்டீஃபன் அக்ரி டு ரிட்டர்ன் ஒன்லி 1 lakh பேர்ட்ஸ் அண்ட் 10,000 எக்ஸ். செம்ம கேள்வி, சூப்பரா இருக்கு கொஸ்டின். சொல்லு பிரியங்கா, ஸ்டீஃபன் மொத்தத்தை ரிட்டர்ன் பண்ணணுமா 1 லட்சத்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணுமா? அதுல இருந்து அந்த அதாவது அக்ரேஷனும் தரணும்னு சொல்லுவாங்கல்ல சார், அக்ரேஷன், அதனால மொத்தமே தான் சார் ஸோ மொத்தமா தரணும். உன் வீட்டு கோழி என் வீட்டுக்கு வந்து முட்டையை போட்டாலும் கோழியும் ஒன்றை தான் கொடுக்கணும், முட்டையும் ஒன்றை தான் கொடுக்கணும். முட்டையும் புரிஞ்சுதா? ஸோ அது வந்து நான் பார்த்துக்கிட்டதுனால தான் அது 9,000 பேர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் பார்த்துக்கிட்டதுனால தான் 5,000 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சார். வேணும்னா அதை பார்த்துட்டதுக்கு கூலி வேணா கேட்கலாம். நம்ம சொல்லியிருப்போம் தெரியுமா, ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ டைமண்டை கொண்டு வந்து அழகா வச்சிருக்கான், அதுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி போடணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்கான காசு வேணா எக்ஸ்ட்ரா கிளைம் பண்ணிக்கலாமே தவிர அது எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அது அதுலேருந்து வர அடிஷன்ஸ் எல்லாம் நீங்க கிளைம் பண்ண முடியாது. மாடு வந்து குட்டி போட்டாலும் கண்ணும் மாட்டுக்காரனு தான் சொந்தம், மாடையும் மாட்டுக்காரன் தான் சொந்தம். அது என் வீட்டில் வந்து குட்டி போடுறது, அதனால குட்டி எனக்கு சொந்தம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதுவீங்க? இது எதுல வரும், எந்த ஹெட்டிங் கீழே வரும்? ப்ரொவிஷன்ல கிட்டத்தட்ட பெயில்மெண்ட் கீழே வருமா இது? ஆமா. ஸோ இது வந்து பெயில்மெண்ட்ல வந்தாலும் பிளெட்ஜ்ல தான் வரும். ஏன்னா செக்யூரிட்டியா தானே இதை பெயில் பண்ணிருக்காங்க. ஸோ இது பானார் பாணி ரிலேஷன்ஷிப்ல வரும். ஓகே, the பாணி has to return the security along with whatever addition he obtains. Okay, and he has to take due care. So when the Pana returns the sum due, the Pani has to give all the goods of the Panar to him.
So in the given case, he has to return 1,09,000 birds and 15,000 eggs. டியூட்டிஸ் தானே சார் கேட்டிருக்காங்க. ஆமா. அப்போ அதை லிஸ்ட் அவுட் பண்ணா போதுமா இல்ல இல்ல இது வந்து அவங்க கேஸ் ஸ்டடி கேஸ்ல क्वेश्चन இல்ல. அதனால ப்ரொவிஷன்ல லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு கீழ வந்து ஆன்சர் எழுதணும். ஃபுல்லா கேஸ் எழுதணும். சோ எப்படி எழுதிருக்கான்னு பாத்துருவோமா ஒரு தடவை. 9th क्वेश्चन. Bailey is bound to deliver. இவன் ரொம்ப சின்னதா எழுதிருக்கான் ப்ரொவிஷன். நீங்க கொஞ்சம் பெருசாவே எழுதுங்க. இவன் டைரக்டாவே அனாலிசிஸ்க்கு போயிட்டாங்க. இவ்வளோ ஸ்பீடா அனாலிசிஸ் போகக்கூடாது. கொஞ்சமாவது இந்த பானார் பான ரிலேஷன்ஷிப்பு, அத டியூட்டிஸு, அதுக்கப்புறம் பெயில்மெண்ட் இதை பத்தி எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க போகணும். புரிஞ்சுதா? ஏன்னா சஜஸ்ட் ஆன்சர்ஸ்ல அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. இதே மாதிரி எழுதிட்டு மார்க் வரலையே சார்னா அவ்வளவுதான், வராது. எந்த கொஸ்டின்ல இருந்தோம்? 10th ஒன் பார்க்கணும். சேல் ஆஃப் குட்ஸ் போலாமா? AB Cloth House, a firm dealing with wholesale and retail buying and selling of various kinds of clothes, customized as per the requirement of the customer. They dealt with silk, some cotton, khadi, chiffon, and many other variety of clothes. Mrs. Rima, a customer, came to the shop and asked for specific type of clothes suitable for making her suit for the daughter's birthday. She specifically mentioned that she required, இது என்ன கேஸா இருக்கும் சொல்லுமா? எனக்கு வந்து இந்த கார் தான் வேணும்னு கேட்பேன், ஆனா அவன் வேற காரை கொடுத்துருவான், அது செட் ஆகும், ரிட்டர்ன் பண்ணலாமான்னு கேட்பான். ஓகே, அந்த மாதிரி ஒரு கேஸ். ஸோ ஷி ஹஸ் மென்ஷன் ஸ்பெசிஃபிகலின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஐ திங்க் அந்த கண்டிஷன்ற இதில் வரும். ஓகே, ஸோ the shop owner agreed and arranged the cloth piece and cut into pieces as per the buyer's requirement. When Rima went to the tailor for the suit, she found the seller was supplied a cotton, some material, cloth which is not suitable for the set purpose. It is heavily starched and not suitable for making suit. The tailor asked Rima to return the goods because it is not no use. The shop owner refused the return of cloth because it has been cut into pieces, hence it cannot be resold. With reference to the doctrine of caveat emptor, explain the duty of the buyer and seller. Whether Mrs. Rima would be able to get back her money or not. Yes, sir. Yes. Ultimately, yes, the answer. ஆனா அது அப்படி எழுத கூடாது. எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து caveat emptor rule. எக்ஸெப்ஷன் இருக்குல்ல சார், அது ஃபர்ஸ்ட் caveat emptor எங்க அப்ளை ஆகும், எங்க அப்ளை ஆகாதுன்னு எழுதணும். அப்ளை ஆகாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் எங்க அப்ளை ஆகும், எங்க அப்ளை ஆகாதுன்னு எழுதணும். ஓகே, in general it is the duty of the buyer to make a proper selection of goods and the seller is not responsible once the goods are sold, which is explained in caveat emptor. But there were certain exceptions in caveat emptor. What are the exceptions? When the buyer believed the skill of the seller, when he made description, when he purchased based on the brand. என்னமா? So in the case la he made description, okay, and he believed on the seller's skill, but the goods supplied is not fit for the purpose. Hence it is a breach of condition mari varum. Hence he can claim that, and it is exception to the caveat emptor. The seller cannot enforce caveat emptor. This is an exception. Hence Rima can claim her money. அடுத்தது, Samuel purchased a television set from Arjun, owner of Gada Electronics, on condition that for first 3 days he will check its quality, and if he is satisfied he will pay for that, otherwise he will return the television set.
On the second day, the television set spoiled due to earthquake. ஐயா. Arun demands the price of the television set from Samuel. என்ன நடந்திருக்கு? ஒருத்தன் இன்னொருத்தன்ட்டேருந்து வாங்கியிருக்கான். இது வந்து எப்படின்னா இந்த சேலா ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஃபர்ஸ்ட் சேலா ரிட்டர்ன் பேசிஸ்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ரீசனபிள் கேர் எடுத்தும் பியாண்ட் கான்டெம்ப்ளேஷன்ல வந்து அழிஞ்சு போச்சு. அதனால பையர் பொறுப்புலன்ற மாதிரி வரும் சார். ஃபர்ஸ்ட் சேலா ரிட்டர்ன்ல எப்ப வந்து சேல்னு கணக்காகும்? அவங்க எப்போ அக்செப்ட் பண்றாங்களோ இல்ல ஒரு டியூ டேட் வரைக்கும் வச்சிருந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, டிலேவா வச்சிருக்காங்க, ஆர் அவங்க வந்து இன்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டாங்க, ஆர் அவங்க அத்தாரிட்டியை மீறிட்டாங்கன்ற மாதிரி 3 கண்டிஷன் வரும். பட் இந்த 3 கண்டிஷன்ல மட்டும்தான் சேல்னு கன்சிடர் பண்ணுவோம். பட் இந்த கேஸ்ல இது வந்து எர்த்குவேக்ல இதாயிருக்கு, உடைஞ்சிருக்கு. ஸோ அவன் இன்ன ப்ராப்பர்ட்டா யூஸ் பண்ணிட்டான் அதை, அதனால அதை நம்ம சேல்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா இது பியாண்ட் மை கண்ட்ரோல்ல இருக்குது. ஸோ இந்த 3 கண்டிஷன் அது வராதனால அவன் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட ரிட்டர்ன் பண்ணிருக்கலாம். ஸோ இப்ப சேல்னு கன்சிடர் பண்ணி காசை கேட்க முடியுமா அருண்? முடியாது. சாமுவல் நீட் நாட் பே தட் அமௌண்ட். இது வந்து ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு, வாய்டா மாறிடுச்சு. ஸோ இட் பிகம்ஸ் வாய்ட் நவ், ஹி cannot claim money. Who will be ultimately bearing the loss? Whether the risk and reward has been transferred from the Arun to Samuel? No, the risk and reward still with the Arun only. So he has to only bear the loss. சேலா இருந்தா அது வந்து இவனுக்கு சாமுவேலுக்கு தான் லாஸா இருக்கும். சேலா ரிட்டர்ன் இருக்கிறதுனால அது டைம் வரைக்குமே செல்லருக்கு மட்டும்தான் ரிஸ்க். எஸ். Suraj sold his car to Sohan for 1,75,000 rupees. After inspection and satisfaction, Sohan paid 70,000 rupees and took the possession of the car and promised to pay the remaining amount within 1 month. Later on, Sohan refuses to give the remaining amount. That car was not in good condition. Advise Suraj as to what remedy is available to him against Sohan. Sohan வாங்கியிருக்கான், சூரஜ் வித்திருக்கான். 1,75,000 rupees கொடுக்கணும். 70,000 கொடுத்துட்டாங்க. 1 lakh இன்னும் கொடுக்கணும். கொடுக்க மாட்டான். என்ன ரெமெடி இருக்கு அவன் மேல? பிரைஸ்க்காக சூ பண்ணலாம் சார். அவனை பிரைஸ்க்காக சூ பண்ணலாம். காரை திருப்பி கேட்க முடியுமா? காரெல்லாம் திருப்பி கேட்க முடியாது. பிரைஸ்க்காக சூ பண்ணலாம். இன்னொன்று என்னது சூ பண்ணலான்னா, இப்போ நான் உன் மேல ஒரு கேஸ் போடுறேன்னு வச்சுக்கோ, அந்த கேஸுக்கான காசுலயே நிறைய காசு போயிடும்ல. இப்போ 1 லட்ச ரூபா உன் மேல கேஸ் போடுறேன், அதுக்கு நான் 50,000 செலவு பண்ணணுமே வக்கீலுக்கு. அப்ப நான் எவ்வளோ கிளைம் பண்ணுவேன்? 1 லட்சம் பிளஸ் அந்த 50,000 கிளைம் பண்ணுவேன். ஸோ யூ கேன் கிளைம் ஃபார் த ரிமைனிங் அமௌண்ட் as well as the amount which he has spent for bringing in the suit. அது ரெண்டும் போடலாம் அப்படின்னு தான் சொல்லணும். புரிஞ்சுதா? சார் இது என்னடா சொல்றா சார், அந்த பையர் வந்து ரீசனபிள் எக்ஸாமினேஷன்ல டிஃபெக்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ண முடியாதுன்னு வரும்ல சார், அதுல வராதா சார்? ஏன்னா அந்த கார் வந்து நாட் இன் குட் கண்டிஷன் சொல்லிருக்காங்க. அது வந்து அவங்க வாங்கும்போது செக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அப்புறம் தானே சார் எடுத்துட்டு போனாங்க. அதான் கேஸ். அவன் சொல்லியிருந்தா அது மாதிரிலாம் வரும். அது மாதிரி எதுவுமே நடக்கல இங்க. இங்க ஆக்சுவலி எந்த சீட்டிங்கும் நடக்கலடா, அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே சார். சி நம்ம சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்லி அப்படிதான்டா யோசிப்போம். ஓகேவா? லெட் த பையர் பிவார் தானே சார். அங்க தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லிருக்காங்க சார். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்கு பொசஷன் சொல்லிருக்காங்க. ஆஃப்டர் இன்ஸ்பெக்ஷன் டேய், இந்த கேள்வியே வரக்கூடாதுடா ரத்னவேல். நான் கூட இந்த வார்த்தையை இப்ப சட்டுன்னு பார்க்கல. அடா பாவி, இந்த கேள்வியே வந்து பையரே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு தான் சார் வாங்கிட்டு போனாங்க. அவங்க இப்போ அது திருப்பி சொல்ல முடியாது. பொசஷனும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அதனால அவங்களால எதுவுமே. சூரஜ் தான் சார். அடுத்தது ஆகாஷ். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? he can claim the money, அவ்வளவுதான். he cannot do anything else. he can claim the money. அடுத்தது ஆகாஷ் purchased 100 kgs of wheat from
Bhaskar at rupees 80 per kg. Bhaskar says that wheat is in his warehouse custody of Kishore. Okay. கிஷோர் அப்படின்றவன் வேர் ஹவுஸ் ஓனரு. ஸோ பாஸ்கர்ன்றவன் விற்கிறான், ஆகாஷ்ன்றவன் வாங்குறான். பாஸ்கர் என்ன சொல்றான், கிஷோரோட வேர் ஹவுஸ்ல என்னோட வீட்ஸ்லாம் இருக்குது, அங்கே போய் எடுத்துக்கோன்னு சொல்றான். கிஷோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஆகாஷ் கிட்ட, ஆமா என்கிட்ட தான் இருக்குது, வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. பை த டைம் என்ன இருக்குது, ஆகாஷ் பிக்ஸ் அப் ஃப்ரம் த வேர் ஹவுஸ், த ஹோல் வீட் வேர் டெஸ்ட்ராய்ட் இன் ஃப்ளட். ஆகாஷ் நவ் wants his price on the contention that no delivery was taken. சூப்பர் பாயிண்ட். என்ன தெரியுமா, செல்லர் வந்து வேர் ஹவுஸ் சீட்டை பையர்ட்ட கொடுத்துட்டான். வேர் ஹவுஸ் கார்னரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஆமா என்கிட்ட தான் இருக்குன்ட்டு. ஸோ இது என்ன டெலிவரி? கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. டெலிவரி ஓவர், சேலும் ஓவர், டெலிவரியும் ஓவர். வேர் ஹவுஸ் சீட்டை கொடுத்தாலே ஓவர் தானே. ஸோ இதுக்கப்புறம் வர டேமேஜஸ்க்கு யார் பொறுப்பு, செல்லரா பையரா? பையர் சார். பையர் தான் பொறுப்பு. ஓகே. ஸோ யார் பையரு? ஆகாஷ். ஆகாஷ் தான் எல்லா லாஸையும் எடுத்துக்கணும் அப்படின்றத ஆன்சர். ஸோ இதுக்கு என்ன எழுதுவீங்க, டெலிவரியில் 2-3 டைப் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி, ஆக்சுவல் டெலிவரின்னு. இது வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரியில் வரும். கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரியில் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த மாதிரி வேர் ஹவுஸ் ரெசீட்டை வந்துட்டு செல்லர் வந்து பையர்ட்ட கொடுத்துட்டான், வேர் ஹவுஸ்காரன் கன்ஃபார்ம் இட் இஸ் டீம் டு பி டெலிவர்டு. ஹென்ஸ் இதுக்கப்புறம் எனி லாஸ் இருந்தாலும் அது வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பாஸ் ஆயிடுச்சு, அதனால பையர் தான் அது லாஸை ஏற்றுக்கணும். இந்த கிவன் கேஸ் அப்படின்னு போட்டு அதெல்லாம் எழுதிட்டு கடைசியா ஆகாஷ் இஸ் ராங் இன் ஹிஸ் வியூஸ், ஆகாஷ் ஹஸ் டு பேர் த லாஸ் அப்படின்னு எழுதணும். அடுத்தது, சாஹில், அமித், குணால் were partners in a firm. The firm is in dealer of office furniture. They have regular dealings with AB and Co for supply of furniture for their business. On 30th June 2023, one of the partners, that is Mr. Kunal, died in a road accident. The firm ordered some furnitures from AB and Co. After the death of the... after the death, 30th June தான் நான் செத்தான். Before the death, when Kunal was also alive. Now, Sahil and Amit continue the business in the name of the firm even after the Kunal's death. So, என்ன சொல்ல வராங்க, 3 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் நடத்திருக்காங்க. அவங்க சில ஃபர்னிச்சர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 பேரில் ஒரு பார்ட்னர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் firm கண்டினியூ ஆகுது. Firm did not give any notice of Kunal's death to the public. டெத்துக்கு நோட்டீஸ் கொடுக்கணுமா கிரெடிட்டார்ஸ்க்கு ஜெனரலா? நோ சார். டெத்துக்கு நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை. இன்சால்வென்ட் ஆனாலோ டெத் ஆனாலோ நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை. நார்மல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ் கொடுக்கணும். டெத்துக்கு இன்சால்வென்ட்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும். பார்ட்னரா இருந்தா தான் கொடுக்கணும். ஆமா, ஆக்டிவ் பார்ட்னரா தான் நோட்டீஸ் கொடுக்கணும். The firm did not give any notice of Kunal's death to the public. Okay. AB and Co delivered the furniture on 25th July. The fact about Kunal's death was known to them at the time of delivery of goods. Afterwards, the firm became insolvent and failed to pay the price of the furniture to AB and Co. Now, AB and Co was filed a case against firm for recovery of the price of the furniture. With reference to the provisions of Indian partnership, explain whether Kunal's private asset is also liable for the price of the furniture. சார், அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே சார், டெலிவரி அப்போவே அவங்களுக்கு அவங்க இறந்தது தெரியும். அதுவும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் டெலிவரி பண்ணிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. 25th ஜூலை டெலிவர் பண்றாங்க, 25th மே பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. சரியா? இப்ப நீ என்ன சொல்லணும்னா, லயபிலிட்டி 25th ஜூலை தான் வருது. ஓகே. அந்த டைம்ல குணால் இறந்துட்டாரு. குணால் வந்து 30th ஜூன்லயே இறந்துட்டாரு. Hence, whatever liability is there for the firm as on 30th June, அதுக்கெல்லாம் செத்து போனோட அசட்ஸ் வந்து liable. இந்த liability அரைஸ் ஆகுறது எப்போ?
25th இறந்து ஜூலை போனதுக்கு அப்புறம் ஹென்ஸ் இவனோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி இந்த லைபிலிட்டிக்கு அட்டாச் பண்ணக்கூடாது. ஸோ என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதணும் ஃபர்ஸ்ட்? எப்படி எழுத ஆரம்பிக்கணும் லால? ஸ்டேட் ஆஃப் டெத் ஆஃப் பார்ட்னர் சார், டிசீஸ்டு ஃபர்ஸ்ட் பார்ட்னர். இந்த நோட்டீஸ் டு த தேர்ட் பார்ட்டிஸ் பத்தி எழுதணும். ஓகே, எப்பெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கணும், எப்போ நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லைன்றது எழுதணும். சரியா? டெத் இன்சால்வென்ட் போது நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லைன்றது எழுதணும். அடுத்தது அவனோட பர்சனல் அசெட்ஸ் எது வரைக்கும் லைபிள்னு எழுதணும். அவன் டெத் வரைக்கும் லைபிள். சரியா? பட் இதுக்கப்புறம் இந்த கிவன் கேஸ்ல வந்து இந்த லைபிலிட்டி அரைசஸே எப்போ வருது? 25th ஜூலை தான், விச் இஸ் 25 days ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பார்ட்னர். ஹென்ஸ் திஸ் லைபிலிட்டிக்கு அவனோட பர்சனல் அசெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிக்கணும். புரிஞ்சுதா? கொஞ்சம் இழுத்து எழுதுங்கடா லால. சரியா? முடத்தா குட்டையில் உந்தார் அப்படின்னு 2 லைன் எழுதிட்டு சார் வேர் இஸ் த மார்க் அப்படின்னு கேட்காதீங்க. ஸ்டேட் whether the followings are partnership. ஓகே ஓகே. இது பார்ட்னர்ஷிப்பா பார்ட்னர்ஷிப் இல்லையான்ற மாதிரி வரும். ஞாபகம் இருக்கா? கோஓனர்ஸ் பத்தி படிச்சிருக்கோமே, ஞாபகம் இருக்கா? ஒரு 2 பேர் சேர்ந்து வீடை வாங்கி ரெண்ட் கூட்டிருப்பாங்க. அந்த அந்த ஐ திங்க் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க. சரி, A and B buy commodity X and agree to sell the commodity, sharing the profits equally. What are the true test of partnership, Priyanka? சார் அக்ரிமெண்ட்ல வந்து கன்சென்ட் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டிஸ் இருக்கணும், ரெண்டு அப்புறம் ஆர்டர் பிசினஸ் பார்ட்டிஸ் இருக்கணும், அப்புறம் பிசினஸ் ஷேரிங் இருக்கணும், ஆஃப் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இருக்கணும் சார். 3 விஷயம் அதுக்கப்புறம் இருக்கணும். வந்து மியூச்சுவல் ஏஜென்சி. மியூச்சுவல் ஏஜென்சி இருக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டிஸ் இருக்காங்களா? 2 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஓகே, பிசினஸ் இருக்கா? ஆமா, பை அண்ட் செல் கமாடிட்டின்றதான் பிசினஸ். ப்ராஃபிட் ஷேரிங் இருக்குதா? ஆமா, பிசினஸ் இருக்குது, ப்ராஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ஷேரிங் இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் அ பார்ட்னர்ஷிப். அடுத்த கேள்வி, two firms each having 12 partners combine by an agreement into one firm. பார்ட்னர்ஷிப் தான் சார். பார்ட்னர்ஷிப் இதுவும் பார்ட்னர்ஷிப் தான். சி, அதாவது 12 + 12 is equal to 24 partners. 24 partners வந்து within 50 தான் இருக்காங்க. ஏன்னா லிமிட் நமக்கு என்ன? 50 allowed as per section 464 of the Companies Act. 464 படி சார். up to 50 you can be allowed. ஓகே, ஸோ 2 பேர் சேர்ந்து 2 firmனா 12 + 12 சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஸோ இப்போ 24 பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அதனால இது பார்ட்னர்ஷிப் பிரச்சனை கிடையாது. இது இல்லீகல் அசோசியேஷன் வராது. அடுத்தது சார், அப்போ எந்த மாதிரி கேஸ்ல வந்து என்டர் இன்டு பார்ட்னர்ஷிப் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபர்ம் வந்து கிடையாது? அது என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ ஸ்வேதாவும் பிரியங்காவும் ஒரு ஃபர்ம் நடத்துறீங்க. இந்த ஃபர்ம் இன்னொரு ஃபர்ம்ல பார்ட்னர் ஆக முடியுமானா தப்பு. ஸ்வேதாவும் பிரியங்காவும் தான் அதுல பார்ட்னர் ஆகுறீங்க, ஃபர்ம் பார்ட்னர் ஆகாது. இதுல என்ன சொல்றேன்னா, இங்க 12 பேர் அந்த 12 பேர் சேர்ந்து ஒரே ஃபார்மா மாறிட்டாங்க. அப்படின்னா இந்த புது ஃபார்ம்ல இப்ப 24 பேர் இருக்காங்க. அப்படி புரிஞ்சுக்கோ. புரிஞ்சா? ரெண்டு ஃபார்மும் சேர்ந்து இப்ப ஒரு ஃபார்மா தான் சார் ஃபார்ம் மாறிச்சு. அந்த ஒரே ஃபார்ம்ல இப்ப 24 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அப்படி அந்த புரிஞ்சுக்கணும். பார்ட்னர்ஸ் அப்ப வந்து 24 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் நடத்துறாங்கன்ற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த क्वेश्चनல வேற ஒரு क्वेश्चन வரும். அதாவது இந்த ஃபர்ம் வந்து இன்னொரு ஃபர்ம்ல பார்ட்னர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். அப்படின்னா அந்த ஃபர்ம்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர்ம்ல பழைய ஃபார்மும் இருக்கு, இப்ப புது ஃபார்மும் இருக்குன்னு அர்த்தமா? செகண்ட் கேஸ்ல ரத்னவேல்னு ஒரு ரத்னவேலும் கௌரி சங்கரியும் ஒரு ஃபர்ம் நடத்துறாங்க. ஸ்வேதாவும் பிரியங்காவும் ஒரு ஃபர்ம் நடத்துறாங்க. இப்ப ஸ்வேதா பிரியங்கா ஃபர்ம் வந்து ரத்னவேல் ஃபர்ம்ல ஒரு பார்ட்னரா மாறுது. அப்படின்னா இப்ப அந்த நியூ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் சேம் ரத்னவேல் கௌரி சங்கரி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இப்ப 3 பார்ட்னர் இருக்காங்க மொத்தம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா தப்பு. ஓகே ஓகே சார். அப்படி ஆக முடியாது. ஏன்னா உங்க ஃபர்ம்ல இருக்க எல்லா பார்ட்னருமே அங்க பார்ட்னர் ஆகணும். ஏன்னா கலெக்டிவ்லி கால்டு தான் பார்ட்னர்ஷிப். ஒரு பார்ட்னர்ஷிப்ன்றது செப்பரேட் என்டிட்டி கிடையாது. அது தனியா ஒரு பார்ட்னர் ஆகிறதுக்கு. புரிஞ்சுதா இல்லையா? ஆனா இது சட்டுன்னு பார்க்கும்போது குழப்பற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்தது A and B co-owners agree to conduct the business in common profit. Common for okay. See, இந்த இடத்துல கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? இந்த co-ownersன்ற வார்த்தை வந்தனால கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா அங்க agree to business common profit. இங்க பிசினஸ் நடத்த போறாங்க. ஓகே,
அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஷேர் பண்ண போறாங்கன்றதுனால இது பார்ட்னர்ஷிப்ல வரும். இதே வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு வந்து 2 ஓனர் இருக்காங்க, அவங்க ரெண்ட் கூடுறாங்க, அந்த ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு இருந்தா அது பார்ட்னர்ஷிப்ல வருமா? பார்ட்னர்ஷிப் வராது கிடையாது. சார். வராது. வராது. ரெண்டிங் ஹவுஸ் வந்து பிசினஸ் கிடையாதுன்ற மாதிரி வரும். கிடையாது. ஓகேவா? இங்க பாரு வந்துச்சு பாரு, அதே கேள்வி வந்துச்சு பாரு. ரெண்ட் derived from land. இது பார்ட்னர்ஷிப்பு தேர்ட் ஒன்னு, ஆனா ஃபிஃப்த் ஒன் பார்ட்னர்ஷிப் கிடையாது. ஓகே, அடுத்தது. Some individuals form an association to which an individual contributors rupees 5,000 annually. ஓகே, அதாவது சில பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் சந்தா கட்டணும் 5,000 ரூபா வருஷம் வருஷம். The objective of the association is to produce clothes and distribute free to war widows. பார்ட்னர்ஷிப் கிடையாது. Partnership கிடையாது. This is not a ஏன்னா இது partnership because there is profit no motive profit இருக்கணும். motive. பார்ட்னர்ஷிப்ல கண்டிப்பா ப்ராஃபிட் motive வேணும். சரி, நீங்க எஸ் நோன்னு மட்டும் எழுதாதீங்க, தயவு செய்து ரீசன் எழுதுங்க. ஸ்வேதாலாம் என்ன தெரியாம பண்ணுவா அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ல? இன்கரெக்ட், கரெக்ட், ட்ரூ, ஃபால்ஸ், இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கணும் அதன்றுவா. தங்களுக்கு தெரியாத சட்டம் என்றும் இல்லை, அது எந்த சட்டம் சிறந்த சட்டமோ As அது may be பார்த்து நீ prescribed. ஆமா, ஆஸ் மே பிரிஸ்கிரைப்டு. பிச்சு விடும் இப்படிலாம் எழுதினா லால். சார் இதுல மியூச்சுவல் ஏஜென்சி எப்படி சார் டெஸ்ட் பண்ணணும்? இந்த மாதிரி கேஸ்ல மியூச்சுவல் ஏஜென்சி இருக்கா இல்லையா எப்படி டெஸ்ட் பண்ணணும்? அதாவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் ஏஜென்ட் தான். சி, அதாவது anyone acting for all or all அந்த மாதிரி கேஸ்ல உனக்கு கொஸ்டினே கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். உனக்கு கொஸ்டின் கொடுக்கறதே இந்த தெரியாத மாதிரி தான் ப்ராஃபிட், கொடுப்பாங்க. இந்த பிசினஸ் ப்ராஃபிட்ல தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகே, அதனால தான் நான் டூ ஸ்டெப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ல இந்த பிசினஸ் ப்ராஃபிட் 2% அதுல நிறுத்திக்கங்கன்ற. இந்த சார் 3 இப்ப பாயிண்ட் நிறுத்திக்கங்க. சார் இப்போ ஒரு கேஸ் இருக்கு, அதை வந்து ஒரு பார்ட்னர் மட்டும் போய் கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொன்னா அதுல மியூச்சுவல் ஏஜென்சி. ஆனா சி, அது வந்து இம்ப்ளாய்ட் அத்தாரிட்டில அந்த மாதிரி வந்துரும். அது ஓகே சார். அது அதான் மியூச்சுவல் அதுலயும் ஏஜென்சில வரும், வராது, இதுல அது வரும். வந்து அப்ப இதுல இம்ப்ளாய்ட் வராது. அத்தாரிட்டி அவர் மீறாருன்ற மாதிரி வந்துரும். அது ஓகே சார். when does dissolution of a partnership firm takes place under the provision of Indian Partnership Act? இது வந்து பெருசுமா, ஆன்சர் வந்து சின்னது கிடையாது, பெருசு. ஏன்னா வித் தி ஆர்டர் ஆஃப் கோர்ட், வித்தவுட் தி ஆர்டர் ஆஃப் கோர்ட்னு ரெண்டு வரும். ஓகே, வித்தவுட்ல வந்ததுன்னா வந்து என்னது, இந்த ஃபிக்ஸட் டென்யூர் முடிஞ்சிருச்சு, அட்வென்ச்சர் முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாரு இன்னொருத்தவங்களுக்கு டு பிரிங் ரெசல்யூஷன், அந்த மாதிரி வரும், அதெல்லாம் அதுல வரும். வித்துல பாத்தீங்கன்னா பார்ட்னரே கேஸ் போட்டு ரெசல்யூஷன் கேட்கலாம் அந்த மாதிரி. இல்ல வித்துல பாத்தீங்கன்னா அன்லாஃபுல் ஆயி போச்சு, அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் வருது இல்ல, அப்புறம் அவர் கேஸ் பிரிங் பண்ணுவாரு. இது வந்து பெரிய ஆன்சர் இது. ஓகே, ஸோ இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டா வந்து ஏதாவது ஒண்ணுதான் கேட்க முடியும். கோர்ட் ஆர்டர் வச்சு மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா வந்து வித்தவுட் தி கோர்ட் ஆர்டர் சொல்லுங்கன்ட்டு. ஆனா இது வந்து பொதுவா கேட்டா, அதனால எல்லாத்தையும் எழுதி ஆகணும். பெருசு இந்த ஆன்சர். இது வந்து 8 மார்க்ஸ் கேட்கலாம் இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா. என்ன எழுதிருக்காங்க? The dissolution of the firm means discontinuation of relationship with the other partner. But அதாவது என்ன சொல்றான்னா, dissolution of the firm dissolution of partnership பிரிக்கிறான். ஏன்னா இதெல்லாம் dissolution of the partnership where only one partner retires, becomes incapacitated, death, insolvent. This is only dissolution of partnership, it is not dissolution of the firm. ஓகே, பட் அந்த பிசினஸே முடிஞ்சிச்சுன்னா அது dissolution of the firm அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரிக்கிறான். அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேற கொடுக்குறான். இதுவே பெருசு, இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேற கொடுக்குறான். ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லா பார்ட்னர் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு டிசால்வ் பண்ணலான்றாங்க. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த டைம் முடிஞ்சு போயிடுது, அந்த வெஞ்சர் முடிஞ்சு போயிடுது. எல்லாம் பார்ட்னர் ரெண்டுத்தையுமே சேர்ந்து கலந்து சார் இவங்க மிக்ஸ்டா கொடுத்திருக்காங்க சார், செப்பரேட்டா டாபிக் கொடுத்திருக்காங்க. டாபிக் போடாம அப்படியே கலந்து கொடுத்திருக்காங்க. நீங்க டாபிக் போட்டு எழுதுங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது இங்க இருக்கு பாரு, கீழே பாரு, இன்டர்வென்ஷன் ஆஃப் கோர்ட்னு இருக்கு பாரு. இதெல்லாம் வந்து கோர்ட். நீ மிக்ஸ்னு புரிஞ்சுக்காத. இந்த பார்ட் வந்து பிஃபோர் ஆர்டர். சார் அப்ப ஹெட்டிங்ஸ் மட்டும், டாபிக்ஸ் மட்டும் எழுதிருக்காங்க. ஹெட்டிங்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டாங்க. பட் இதுவே கூட பெருசுதான். பட் ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை கிராக்ஸ் பண்ணி எழுதுங்க.
அன்சவுண்ட் மைண்ட், பர்மனன்ட் இம்பாசிபிலிட்டி, மிஸ்காண்டக்ட் இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம ஹெட்டிங்கும் எழுதணும் எக்ஸ்பிளனேஷனும் இல்ல எழுதணும். இல்ல இல்ல 5 மார்க் கொஸ்டின் ஹெட்டிங் வந்து ஹெட்டிங் மட்டும். மட்டும் எழுதுங்க. கொஞ்சம் 8 மார்க் கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 2 எக்ஸ்பிளனேஷனோட எழுதுங்க. பாயிண்ட் வரேன். ஏவிஎன்ல 5:30 மணிக்கு 6 மணிக்கு வர சொல்லியிருக்கான். மணி என்ன ஆகுது? 5:30 ஆகுதா? இப்ப பழச கொடுத்துரு. இல்ல நான் வாங்கி வந்துடுறேன். சரி ஓகே. ஓகே, அடுத்தது 17வது கொஸ்டின். State the rules regarding registered office of LLP and change therein. State the rules regarding registered office of LLP and change therein. என்னத்த எழுதுறது? சரி, என்ன எழுதணும்னா சிம்பிள். இது வந்து ரொம்ப பெருசா எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்றது த அட்ரஸ் ஆஃப் தி எல்எல்பி. ஓகே, வேர் இட் வில் ரிசீவ் த லெட்டர்ஸ் அண்ட் வேர் இட் வில் ஃப்ரம் தட் அட்ரஸ் தே வில் ஆப்ரேட் த பிஸ்னஸ். சரியா? அண்ட் இதை வந்து ஆர்ஓசி சொல்லணும். எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இது ஆர்ஓசி சொல்லணும். அதுக்கப்புறம் வென் தே வாண்ட் டு சேஞ்ச்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்ட்னர்ஸ் அக்ரி பண்ணி அதுக்கான ரெசல்யூஷன் போட்டு அக்ரிமெண்ட்ல அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸை மாத்திட்டு ஆர்ஓசி கிட்ட ரிவைஸ் அக்ரிமெண்ட் ஃபைல் பண்ணி தே கேன் இன்டிமேட் அண்ட் த பிளேஸ் வந்து மாறிடும். இவ்வளவுதான் இதுல எழுதுறதுக்கு இருக்கு. ஆனா இவன் என்னத்தை எழுதியிருக்கான்னு பார்ப்போம். Every LLP shall have a registered office to which all the communication notice has to be addressed. இது நம்ம சொல்லிட்டோம். The document may be served on LLP or a particular partner, designated partner. அதாவது அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். யாராவது நோட்டீஸ் அனுப்பணும்னு நினைச்சாங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பணும். யாருக்கெல்லாம்? எல்எல்பிக்கு அனுப்பலாம், பார்ட்னர்ஸ்க்கு அனுப்பலாம், டெசிக்னேட்டட் பார்ட்னர் அனுப்பலாம். அடுத்தது எல்எல்பி சேஞ்ச் பண்ணணுமா? பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆர்ஓசிட்ட அது சேஞ்ச் பண்ணிட்டேன்றதை சொல்லணும், இன்டிமேட் பண்ணணும். அப்படி இன்டிமேட் பண்ணாம விட்டுனா லைவ். ஓகே, இந்த பாயிண்ட் தான் நம்ம விட்டோம். இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்கேஸ் if LLP change the register office but fail to intimate, they will be paying necessary fines, penalties போட்டு விட்டுருங்க. ஓகே, ப்ரிஸ்கிரைப்டு ஃபைன்ஸ். ஓகே, அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. இந்த இடத்துல சேர்த்து அது எழுதலாம். தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லைன்றதை இந்த இடத்துல எழுதலாம். ஏன்னா ஃபைன்ன்றது எல்லா செக்ஷனுக்கும் இருக்கும், கம்பெனிஸ் ஆக்ட்ல, எல்எல்பி ஆக்ட்லாம். அதனால எல்லா ஃபைனும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஸோ ஃபைன்ஸ் வில் பி இம்போஸ்ட் when there is a violation அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். புரிஞ்சுதா? அடுத்தது 18வது கொஸ்டின். HP Polytech Limited. சார் 18 மேல ஒரு கொஸ்டின். 17வது. ஓ 18வது. சாரி. ஓகே. ABC has decided to set up a new club in the name ABC Club, having object to promote welfare of Christian society. They plan to do charitable works or social activity for promoting artwork of economically weaker section of Christian society. Basically என்ன செக்ஷன் 8 கம்பெனி ஆரம்பிக்க ட்ரை பண்றாங்க, charitable objects. The company obtained the status of Section 8 company from 1st April 2021 onwards. However, on 30th September 2023, it was observed that ABC Club was violating the objects of its clause. Okay. Basically, they started violating the purpose for which they established. Discuss what powers exercised by central government. என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? They will license cancel பண்ணிடுவாங்க. they License will revoke cancel the பண்ணி license. They will revoke the license. Second, மார்ச் special பண்ணிடுவாங்க. கம்பெனியோட merge பண்ணிடுவாங்க சார். அதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற வேற கம்பெனியோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. மூணாவது ஸ்பெஷல் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் வைண்ட் அப் பண்ண சொல்லிடுவாங்க. வைண்ட் அப் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதோட பேரையும் மாத்தத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட்ன்ற மாதிரி பேரை போடுறதும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும்? ரிவோக் ஆஃப் ஸ்டூபிட் ஃபெலோ. என்ன இது கொடுக்கணும்? நோட்டீஸ் தருவாங்க. பெனால்டி கொடுக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட் கொடுக்கணும். அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லணும்ல. பெனால்டி கொடுக்கணும், நோட்டீஸ். என்னடா பேச்சு பேசுறீங்க டேய்? அந்த வேர்டு எனக்கு வேணும்டா, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட். சி அந்த வேற ஒரு இடத்துக்கு கூட வரும், ட்ரிபியூனல் வந்து மூடலாமான்ற மாதிரி கொஸ்டின்ல கூட ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்ட்ன்ற வார்த்தை வரணும்ன்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். புரிஞ்சுதா இல்லையா? ஆப்பக்காரி ஒரு தடவை கதை தட்டுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது
HP Polytech Limited has a paid up capital of divided into 6 lakhs equity shares of rupees 100 each. 2 lakh equity shares of the company were held by central government. 1,20,000 equity shares held by state government of Maharashtra. Explain reference to the whether Polytech. Okay. இது கவர்மெண்ட் கம்பெனியான்னு கேட்குறான். மொத்தம் எவ்வளோ ஷேர் கேபிட்டல்? 6 lakhs. 6 lakhs. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ வச்சிருக்கு? 2 lakhs. எவ்வளோ ஷேர்ஸ் மொத்தம் கவர்மெண்ட்ஸ் கிட்ட இருந்துன்னா அது கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம்? 51. 3 lakh 1. 51. கரெக்டா? 3 lakh 1 இருக்கணும் இந்த கேஸ்ல. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 2 lakh plus 3,20,000 இருக்கு. 3,20,000. 3,20,000 இருக்குது. ஹென்ஸ் ஸ்ட்ரைட் அவே இது என்னது? Government. Government. இப்போ Government ஃபர்ஸ்ட் companies. வந்து இந்த மாதிரிலாம் கேஸ்லாம் வந்து லட்டு கேஸ்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் எழுதணும் ஆஸ் பர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 45 நினைக்கிறேன்ல கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே, Yes, sir. செக்ஷன் தெரிஞ்சா செக்ஷன் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, கவர்மெண்ட் கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி இன் விச் நாட் லெஸ் தென் Not less than shares is held by point number 1 central government, point number 2 state government, point number 3 combination of both central government and state government, point number 4 subsidiary of a government company. அது வரைக்கும் எழுதினதான் மார்க். ப்ரொவிஷன் எழுதியாச்சா? இந்த given case HP Polytech Limited has 6 lakh shares. Okay, out of which 2 lakh plus 1,20,000 2 lakhக்கு ஒரு டவுன் ஆர மார்க் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட், 1,20,000 ஒரு டவுன் ஆர மார்க் போட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 3,20,000 ஹெல்டு பை அப்படின்னு எழுதிட்டு ஹென்ஸ் இட் இஸ் கவர்மெண்ட் கம்பெனி முடிக்கணும். புரிஞ்சுதா? Okay. அடுத்தது no limit private limited private company is private limited company இல்லை private company is incorporated as unlimited company having share capital of 10 lakh rupees. அன்லிமிட்டெட் கம்பெனிக்கே ஒரே ஒரு கேள்வி தானே கேட்குறான். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நான் இந்த கேள்வி படிக்கல, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு கிரெடிட்டார் ஒரு ஷேர் ஹோல்டரோட சட்டையை தனியாக பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் கேள்வி முடியும். இப்படி தான் அன்லிமிட்டெட் கொஸ்டினில் கேள்வி கேட்குறான். வேற எந்த கேள்வியுமே அவன் கேட்டதில்லை. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கு என்ன சொல்லுவான்னா, அந்த ஷேர் ஹோல்டர் வந்து அன்லிமிட்டெட் லைபிள் தான், ஆனா அவன் கிரெடிட்டாருக்கு லைபிள் இல்ல, அந்த கம்பெனிக்கு தான் லைபிள்ன்ற மாதிரி முடியும். அது இந்த கொஸ்டின் அதுதான் இருக்கும் பாரு. நான் பார்த்தவே சொல்லிட்டேன். ஒன் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ், ஓகேவா, சாமுவல் filed a suit against the shareholder Mr. Innocent for recovery. அதாவது ஷேர் ஹோல்டர் பேர் என்ன? இன்னசென்ட் தான். ஓகேவா? சாமுவல்ன்றவன் கிரெடிட்டார்னு வச்சுக்கோ. ஸோ சாமுவல்ன்றவன் இன்னசென்ட் மேல கேஸ் போடுறான் ஃபார் ரெக்கவரி ஆஃப் இஸ் டெட் அகேன்ஸ்ட் தி கம்பெனி. மிஸ்டர் இன்னசென்ட் ஹாஸ் given plea in the court that he is not liable because he is just a shareholder. Explain whether Samuel will be successful. What is the answer? Samuel has to claim no limit company. Okay, no limit company will recover the money from innocent Shareholder. and it will be giving to the Samuel, but Samuel cannot claim directly from innocent. Innocent. Okay, அப்படின்ற மாதிரி முடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஷூட்டே வந்து கம்பெனி மேல போடணும், ஷேர் ஹோல்டர் மேல போடக்கூடாதுன்னு எக்ஸாக்ட்லி. எழுதணும். ஸோ லயபிலிட்டி வந்து கம்பெனிக்கு தான் ஷேர் ஹோல்டர் லயபிளே தவிர கிரெடிட்டாருக்கு ஷேர் ஹோல்டர் Creditor. லயபிள் கிடையாது. புரிஞ்சுதா இல்லையா? பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ல இதை பண்ணலாம். டைரக்டா வந்து ஒரு பார்ட்னரோட கருத்தை பிடிக்கலாம். ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்ன்றது செப்பரேட்டா ஒன்றும் கிடையாது. பார்ட்னர்ஸ் தான் ஃபேர்ம், ஃபேர்ம் தான் பார்ட்னர்ஸ். ஆனா இங்க நான் வேற, கம்பெனி வேற. ஸோ நீ கம்பெனியை கேளு, கம்பெனி என்ன கேட்கும், நான் காசு தருவேன், அவன்கிட்ட வாங்கிக்க அப்படின்ற மாதிரி முடியணும். புரிஞ்சுதா? அடுத்தது Negotiable Instrument Act. What are negotiable instruments? Explain its essential characteristics. என்ன characteristics essential சொல்லு. It should be in writing, signed, both diary, Sir. Newly stamped. Stamped. Susceptible free from the Transferable. transferable, conveyable. What is negotiable? What are negotiable instruments? சொல்லு. Bill of exchange. Promissory promissory note, note, check. bill of exchange, check. அது வந்து வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவியா, இல்லைனா வாட் ஆர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னா கேக்குறாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அது சொல்லு. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது ஒரு லீகல் டாக்குமெண்ட். ஓகே, which is Delivered from transferable. one person to another. freely transferable. அடுத்தது மனோஜ். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே சார் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டெஃபினிஷன். புரியல. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்டோட ஆமா definition. ஆமா அதெல்லாம் சேர்த்துனா அப்படியே நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துரும். மனோஜ் purchased some goods from Sagar. He issued a check
to Sagar for the sale price on June 14, 2023. Sagar presented the check in the bank and banker informed on 19th June the check was returned unpaid due to insufficiency of fund in the account of Manoj. Okay, மனோஜ் செக் கொடுத்துருக்கான் சாகருக்கு. சாகர்ன்றவன் கிரெடிட்டாரு, மனோஜ்ன்றவன் டெட்டாரு. ஸோ கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. சாகர் sued மனோஜ். State with reason whether the suit is maintainable. சாகர் எவ்வளவு நாளைக்குள்ள சூ பண்ணணும்? 45 days. எக்ஸாக்ட்லி 45 days. அது என்ன கணக்குன்னா 30 days plus 15 days கணக்கு. அதாவது 30 நாளைக்குள்ள ஒரு சூ போடணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், ஒரு 15 நாள் டைம் கொடுக்கலாம் அவனுக்கு ரீப்ரசென்ட் பண்றேன் அதெல்லாம் சொல்லுவான். ஓகே, ஸோ 45 நாள்ன்றது தான் கணக்கு அது. ஓகே, அதுக்கப்புறம் நீ சூட் போட்டால் நிற்காதுன்ற மாதிரி ஏதோ ஒரு கணக்கில் வரும் அது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபார்ம் பண்ணணுமானா எஸ், ஒரு தடவை நீ வந்து 30 டேஸ்க்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு 15 days டைம் கொடுன்ற மாதிரி வரும். ஸோ சூட் வந்து மெயின்டெனபிளானா ஆமாம் மெயின்டெனபிள். எப்படி முடிச்சிருக்கான்னு பார்ப்போமா? என்ன பெருசாக எழுதியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு செக் டிசைன் ஆகிறதுக்கு காரணன்ற மாதிரி எழுதணும் ப்ரொவிஷனில். ஓகே, செக் வந்து பேங்க் டிசைனர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்டு. ஸோ இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்டில் டிசைனர் ஆனால் அப்படி டிசைன் ஆச்சுன்னா அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸு, இம்ப்ரெசபிள் அஃபென்ஸ்னு வரணும். ஏன்னா அது கிரிமினல் அஃபென்ஸ். இன்ஃபேக்ட் செக் டிசைனர்ன்றது 2 years இம்ப்ரெசபிள் அஃபென்ஸ். ஸோ அது ஒன்று எழுதணும். அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் ட்வைஸ் தி அமௌண்ட் ஃபைன் வரைக்கும் அவனுக்கு அப்ளிகபிள். யாருக்கு கொடுக்க வேண்டியவனுக்கு அப்ளிகபிள். ஓகேவா? however the check has been presented within, அதாவது ஃபர்ஸ்டா நீ செக்கை வந்து 3 மாதத்துக்குள்ளே போடணும். அதுக்கப்புறம் அது ஸ்டேல் ஆகிடும். ஸோ செக் வந்து 3 மாதத்துக்குள்ளே போட்டிருக்கானா பார்க்கணும். அதுக்கப்புறம் the holder demands the payment in 30 days. ஓகே, அதாவது செக் பவுன்ஸ் ஆகி 30 நாளைக்குள்ளே நீ வந்து டிமாண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ட்ராயர், அதாவது அவன் 15 நாளைக்குள்ள within 15 days he has failed to make the payment, then இந்த சூட் வந்து மெயின்டெனபிள் அப்படின்ற மாதிரி முடிக்கணும். 45 daysக்கு அப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் தான் 30 நாளைக்குள்ள நீ அவன் போய் சொல்லணும், இங்க பாரு நீ கொடுத்த செக் டிசைனர் ஆயிடுச்சுட்டு. அவன் இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ டைம் கேட்கலாம்? 15 நாள் டைம் கேட்கலாம். 15 நாளைக்குள்ள அவன் அரேஞ்ச் பண்ணி முடிக்க முடியலன்னா நீ அவன் மேலே கேஸ் போட்டால் அந்த கேஸ் நிற்கும் அப்படின்ற மாதிரி. சரியா? இது 45 daysனு ஒட்டுக்கா எழுதக்கூடாது, இதை பிரித்து தான் எழுதணும். ஸோ we have completed RTP. இந்த மாதிரி தான் நம்ம RTP ரிவைஸ் பண்ணணும். நம்ம எத்தனை மணிக்கு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சோம் RTPயை? 2:30க்கு ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஓகே, 2:30 to 2:40க்கு ஆரம்பிச்சிருக்கோம்னு வச்சுக்கோ. கரெக்டாக ஒரு 1 hour 1 hourல RTP முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம வந்து 2 இல்லைன்னா 3 RTP படிக்கணும்டா எக்ஸாமுக்கு முன்னாடி. 2 to 3 RTPs பின்ன ப்ரீவியஸ் RTPs. அதுக்கு முன்னாடி போனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த RTPயில் என்ன ஹைலைட்னா எல்லா சாப்டர்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு சாப்டர் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு RTP பார்க்கக்கூடாது. எக்ஸாம் முன்னாடி எல்லா சாப்டரும் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த RTP ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரேண்டமாக நமக்கு எல்லாமே தெரியுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த RTP ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதா? சரி, டன். நீங்கள் திருப்பி படிக்க ஆரம்பிங்க. நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஆக்சுவலி May 24 RTP கூட ஒன்று இருக்குது இல்லை? இப்போ நம்ம September 24 RTP பார்த்துருக்கோம். ஈவினிங்காக ஒரு 7 o'clock அந்த மாதிரி டைமில் நான் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ வீட்டில் ஒர்க்கெலாம் இருக்குது முடிச்சுட்டு திருப்பி நான் May 24 RTP உங்களுக்கு எடுக்கிறேன். May 8:30க்குள்ளே நான் எடுக்கிறேன். சரியா? படிச்சுட்டுருங்க. அது வரைக்கும் RTP படிக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்களோட லாவை படிச்சுட்டு இருங்க. சரிப்பா? சார் நீங்கள் RTP எடுக்குன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நாங்கள் அதை படிச்சு முடிச்சிட்டோம் பாருங்கள், கிடுக்குன்னு ஆன்சர் சொல்லுவோம், பிச்சு விடுவோம் பிச்சு. சரியா? See you, bye.